ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம. இன்னைக்கு மார்கழி மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கான பாசுரத்தை பார்க்கலாம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்திரவேல் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நமக்கு சொல்றா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தோழி தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அவளை எழுப்புறா. இது தன்னுடைய தூங்கிட்டு இருக்க தோழிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நம்ம எல்லாரையும் சேர்த்தி ஆண்டாள் எழுப்புறா. தூக்கம்ங்கிறது வெறும் உடல் அளவில் மட்டும் இல்லை, அது உள்ளத்தளவுலையும் தான். நாம் எம்பெருமானை நினைக்காம கண்ணனை நினைக்காம இருக்க ஒவ்வொரு நொடியும் தூங்கிறது மாதிரி தாங்கிறத ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரம் மூலமாக சொல்கிறான். அதாவது கருடனை தன்னுடைய கொடியில் கொண்டிருக்க எம்பெருமானுடைய கோயில் கதவுகள் திறக்குதே, அந்த சத்தம் உன்னுடைய காதுகளில் விழலையா? அந்த கோவிலில் சங்கநாதம் ஒலிக்குதே, அந்த சங்கு உன்னுடைய காதுகளுக்கு கேட்கலையா அப்படின்னு தன்னுடைய தோழியை எழுப்புறா. அது மட்டும் இல்லாமல் கண்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. பூதனைங்கிற ஒரு அரக்கிய ஆள் உண்டு கொல்றான் கண்ணன். அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சகடத்தை தன்னுடைய கால்களாலேயே உதைத்து அதையும் அழிக்கிறான். இப்படி கண்ணனுடைய ஒவ்வொரு லீலைகளையும் மனதார எண்ணி அந்த நாள் நம்ம துவங்கணுங்கிறத ஆண்டாள் நமக்கு சொல்கிறான். அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம.